பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்களிலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 65 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யாரை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்தனர்? ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. நேபாத்தின் குமாரன் யார்? யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. யெரொபெயாம் யாரை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்தான்? ராஜாவாகிய சாலொமோனை விட்டு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. யெரொபெயாம் எகிப்தில் இருக்கையில் கேள்விப்பட்டது என்ன? இஸ்ரவேலர் ரெகோபெயாமை ராஜாவாக்குகிறார்கள் என்று. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 5. பாரமான நுகத்தை இஸ்ரவேலர் மேல் வைத்தது யார்? ரெகோபெயாமின் தகப்பன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். கேள்வி எண் 6. எகிப்துக்கு ஆள் அனுப்பி யெரொபெயாமை அழைப்பித்தது யார்? இஸ்ரவேலர். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 7. உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். யார் யாரிடம் கூறியது? யெரொபெயாமும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் ரெகோபெயாமிடம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 8. எவைகளை லகுவாக்கும் என்று இஸ்ரவேலர் ரெகோபெயாமிடம் கேட்டனர்? ரெகோபெயாமின் தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் பாரமான நுகத்தையும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. எத்தனை நாள் பொறுத்து தன்னிடத்தில் திரும்பி வரும்படி ரெகோபெயாம் ஜனங்களிடம் கூறினான்? 3 நாள் பொறுத்து. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. ரெகோபெயாமின் தகப்பன் யார்? சாலொமோன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. சாலொமோனின் சமூகத்தில் நின்றவர்கள் யார்? முதியோர். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது?
ரெகோபெயாம் சாலமோனின் சமூகத்தில் நின்ற முதியோரிடம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு டேஸ் ஆகி மறுமொழியாக டேஸ் சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்று முதியோர் ரெகோபெயாமிடம் கூறினர். சேவகனாகி மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. ரெகோபெயாம் எதை தள்ளிவிட்டான்? முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. ரெகோபெயாம் எந்த வாலிபரோடே ஆலோசனை பண்ணினான்? தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 16. இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? ரெகோபெயாம் தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரிடம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். கேள்வி எண் 17. என் டேஸ் என் தகப்பனாருடைய டேஸை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் என்று ஜனங்களுக்கு உத்தரவு கொடுக்கும்படி வாலிபர் ரெகோபெயாமிடம் கூறினர். என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. ரெகோபெயாமின் தகப்பன் ஜனங்களை எதினாலே தண்டித்தார்? சவுக்குகளினாலே. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 19. 3ஆம் நாளிலே ரெகோபெயாமிடத்தில் வந்தவர்கள் யார்? யெரொபெயாமும் சகல ஜனங்களும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. ரெகோபெயாம் யாருடைய ஆலோசனையின்படி ஜனங்களோடே பேசினான்? வாலிபருடைய ஆலோசனையின்படி. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 21. நான் உங்களை டேஸினாலே தண்டிப்பேன் என்று ரெகோபெயாம் ஜனங்களுக்கு டேஸ் உத்தரவு கொடுத்தான்? தேள்களினாலே தண்டிப்பேன் என்று கடினமான உத்தரவு கொடுத்தான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 22. ஜனங்களுக்கு செவி கொடாமற் போன ராஜா யார்? ரெகோபெயாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 23. கர்த்தர் யாரை கொண்டு யெரொபெயாமுக்கு சொன்ன தம் வார்த்தையை உறுதிப்படுத்தினார்? சீலோனியனான அகியாவை கொண்டு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 24. யாரோடே தங்களுக்கு பங்கில்லை என்று இஸ்ரவேலர் ரெகோபெயாமிடம் கூறினர்? தாவீதோடே. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 25.
டேஸ் குமாரனிடத்தில் எங்களுக்கு டேஸ் இல்லை என்று இஸ்ரவேலர் ரெகொபெயாமிடம் கூறினர். ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. இஸ்ரவேலே உன் டேஸுக்கு போய்விடு என்று ஜனங்கள் ரெகொபெயாமிடம் கூறினர். கூடாரங்களுக்கு போய்விடு என்று. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 27. டேஸ் உன் டேஸ் பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 28. எவர்கள் மேல் ரெகொபெயாம் ராஜாவாயிருந்தான்? யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 29. ரெகொபெயாம் யாரை இஸ்ரவேலரிடத்தில் அனுப்பினான்? அதோராமை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 30. அதோராம் என்பவன் டேஸ். பகுதி விசாரிப்புக்காரன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 31. இஸ்ரவேலர் எல்லாரும் யாரை கல்லெறிந்து கொன்றார்கள்? அதோராமை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 32. ரெகொபெயாம் டேஸ் ரதத்தின் மேல் ஏறி டேஸுக்கு ஓடி போனான். தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 33. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் எதை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள்? தாவீதின் வம்சத்தை விட்டு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 34. டேஸ் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டனர். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 35. யெரொபெயாமை டேஸினிடத்தில் அழைத்தனுப்பினர். சபையினிடத்தில். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 36. யெரொபெயாமை எதின் மேல் ராஜாவாக்கினார்கள்? சமஸ்த இஸ்ரவேலின் மேல். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
கேள்வி எண் 37. தாவீதின் வம்சத்தை பின்பற்றின கோத்திரம் எது? யூதா கோத்திரம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 38. ரெகோபெயாம் எத்தனை யுத்த வீரரை கூட்டினான்? லட்சத்து 80,000. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 39. ரெகோபெயாம் எதற்காக யுத்த வீரரை கூட்டினான்? இஸ்ரவேல் வம்சத்தாரோடே யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாய் திருப்பிக் கொள்ளவும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 40. ரெகோபெயாம் எந்த கோத்திரத்தில் இருந்தெல்லாம் யுத்த வீரரை கூட்டினான்? யூதா பென்யமீன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 41. தேவனுடைய மனுஷனாகிய டேசுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. சேமாயாவுக்கு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 42. டேஸ் ராஜாவாகிய டேஸ் என்னும் சாலமோனின் குமாரன். யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 43. யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணினார்கள். சரியா தவறா என கூறுக. தவறு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 44. அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று சொன்னது யார்? கர்த்தர் சேமாயாவின் மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்தார். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வரை. கேள்வி எண் 45. சீகேமை கட்டியது யார்? யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 46. யெரொபெயாம் எங்கே சீகேமை கட்டினான்? எப்பிராயிம் மலை தேசத்தில். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 47. யெரொபெயாம் சீகேமை கட்டிய பின் எதை கட்டினான்? பெனுவேலை கட்டினான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 48. இப்போது ராஜ்யபாரம் டேஸ் வம்சவசமாய் திரும்புகிறதாயிருக்கும் என்று டேஸ் யோசனை பண்ணினான். தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாயிருக்கும் என்று யெரொபெயாம் யோசனை பண்ணினான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 49. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனால் அவர்கள் இருதயம் ரெகோபெயாம் வசமாய் திரும்பிவிடும் என்று யெரொபெயாம் நினைத்தான்.
எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனாள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 50. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை கொன்று போட்டு ரெகோபெயாமின் டேஸ் போய்விடுவார்கள் என்று யெரொபெயாம் தன் மனதிலே சிந்தித்தான். பாரிசமாய். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 51. நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். யார் யாரிடம் கூறியது? யெரொபெயாம் இஸ்ரவேல் ஜனங்களிடம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள் வரை. கேள்வி எண் 52. யெரொபெயாம் பொன்னினால் எதை உண்டாக்கினான்? இரண்டு கன்று குட்டிகளை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 53. யெரொபெயாம் பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி அதை குறித்து ஜனங்களிடம் சொன்னது என்ன? இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 54. யெரொபெயாம் பொன்னினால் செய்த 2 கன்று குட்டிகளை எங்கே ஸ்தாபித்தான்? ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 55. எந்த காரியம் பாவமாயிற்று? யெரொபெயாம் பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை செய்து ஸ்தாபித்தது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். கேள்வி எண் 56. ஜனங்கள் ஒரு டேஸுக்காக டேஸ் மட்டும் போவார்கள்? கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 57. மேடையாகிய ஒரு கோவிலை கட்டியது யார்? யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 58. யெரொபெயாம் யாரை ஆசாரியராக்கினான்? லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 59. எந்த பண்டிகைக்கு ஒப்பாக யெரொபெயாம் தான் கட்டின கோயிலில் பண்டிகை கொண்டாடினான்? யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 60. எந்த நாளிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடினான்? 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 61. யெரொபெயாம் எவைகளுக்கு பலியிட்டான்? பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 62. யெரொபெயாம் டேஸ் மேல் பலியிட்டான்? பலிபீடத்தின் மேல். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 63. யெரொபெயாம் தான் உண்டு பண்ணின டேஸ் ஆசாரியர்களை டேஸிலே ஸ்தாபித்தான்? மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 64. தன் மனதிலே தானே ஒரு நாளை நியமித்து பலியிட்டு பண்டிகையை கொண்டாடியது யார்? யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 65. யெரொபெயாம் யாருக்கு பண்டிகையை ஏற்படுத்தினான்?
இஸ்ரவேல் புத்திரருக்கு 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.